வின்னிங் டிக்ளேர் பண்றீங்க. இவ்வளோ இதுல எப்படிங்க ஒரு மனுஷன் கூட்டத்தில் யாருமே தெரியாம சுத்திக்கிட்டு நானும் சுத்திக்கிட்டு நீங்க குழப்பத்தில் ஜெயிக்கிற குழப்பா இருக்கிறது மகரம் பேசிட்டு இருக்காங்க பார்த்துட்டு குழப்பமாயிருச்சு. வந்துட்டு இருக்கு பயர் பயா இருக்காரு. சரி பயர் பயா வரட்டி கோலத்தை வச்சு குழப்பத்தை குத்தல அப்ப என்ன குழப்பம்? அதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. நீ எப்படி ஜெயிச்ச எவ்வளவு புள்ளியில எவ்வளவு இருந்துச்சு அதெல்லாம் எல்லாம் ரெக்கார்ட்ல இருந்தாரா? ரெக்கார்டிங் எல்லாம் உள்ளது. வரலையாப்பா யாரு பார்த்துட்டாரு வர மாட்டீங்க. அடிச்சு சிரிச்சுட்டு போறாருங்க. ஐயோ எங்க என்ன பிடிச்சிட்டு அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சு மாசம் போட்டா வேற மாதிரி மாசம் போகும். நான் எப்ப போலாம் தாச்சியாடி ஒரு லாப பயன்பட்டு ஓடிவாங்க. நான் இவருங்க ஃபயர் பேன் லாவா வெக்கமே இல்லாம ஃபயர் பேன் அடிக்கிறாங்க. என்ன ஏத்துங்க அவர் அடிக்கிற மாதிரி நீங்க மறந்துருப்பீங்க இந்த மேட்ச்ல. டேய் ஃபயர் பாய் பேர் சும்மா வச்சிருமா? ஒரே குத்து போட்டு அவளையா குத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே குத்துறீங்களா? ஒரு பார்ட்னர் இருந்தா புத்தட்டாடா செய்யும். நீதாடா சொன்ன வலுவான பார்ட்னர். ஆமாப்பா இப்போ நான் தடுத்தாச்சு. நீங்க ஃப்ரீயா விளையாடுங்க. அது போதும். இருக்கட்டும் நாங்க அப்படியே விளையாடுறோம். ஒரு தாண்டி எத்தனை தாண்டி எவனத்தை அடிக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்கிற மாதிரி எங்க நிற்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது வரைக்கும் எனக்கு. மொட்டை பிடிச்சிருக்கோங்க. இதெல்லாம் பேசாதீங்க. மொட்டை எப்படிங்க எலி குண்டா இப்போ வேகமா செய்யுங்க. காத்தோட்டமா நின்றுட்டு இருக்கீங்க. அதுவும் செய்ய மாட்டீங்க. மொட்டை எப்படின்னா எவ்வளோ நேரம் பிடிக்க முடியும்? அப்ப அந்த கேப்ல லாவை செய்யணும். அதுவும் செய்ய மாட்டீங்க. லாவை வந்து செய்யல செஞ்சு எடுத்துருக்கு. கடைசி வாரம் செஞ்சு என்னடா மிஸ் பண்ணேன். சிக்கலா போனமாச்சு தப்பிச்சிட்டாரு. தெளிவா இருக்கு. தூரமா தள்ளி விடுற ஒரு முட்டையை கட்டு வச்சுக்க. அது மட்டும் அதனால நம்ம இங்க வர்றதுக்குள்ள அடிச்சிருக்கேன். தெளிவா இருக்கேன். கண்ணாடி நம்ம உடச்சிக்கிட்டு கண்ணாடி உடஞ்சி விட்டது. அதெல்லாம் எங்க அடிச்சாலும் தனியா மேட்ச் ஆடுறது போதும். என்னங்க சொல்லிட்டு தானங்க இருக்கு தனியா மேட்ச் ஆடுறது போதும். புடிச்சு வச்சு ஆடுங்கனே போதும். அந்த வேண்டாம் பிரமாதம். அவ்வளவுதான். அவசரம் போகலாம். இந்த போசம் தெரியாது. சுத்தி விட்டாது வாங்க தெய்வமே. என்ன அவ்வளவுதாங்க. எவனுக்கு வெளிப்பிட்டு சுத்தி விட்டு வந்தேன். கையை பிடிச்சிருந்தா வேலை முடிஞ்சு இருக்கும். என்ன பண்றீங்க? நான் சொன்னாதான் சுத்தி விடுவீங்க. நீங்க இந்த மாதிரி லைஃப் போச்சு உங்களுக்கு. நீங்க உங்க எதுக்கு நீங்க தாங்க காரணம். நம்ம டீம் போறதுக்கும் இருங்க ஒரு நிமிஷம். அங்க ஒரு அவர் கிடைக்கிறாரு. இவன் தான் மகா கப்பி மெகா கப்பியால கப்பி ஆடுறீங்க. யாருங்க நீங்களா? தப்பிச்சு விடாங்க. மேட்ச் ஆடி முடிக்கிறாரு. ஐயோ நல்ல வாய்ப்புங்க. ஐயோ ஐயோ ஃபயர் பாய் நீங்க ஓடிருங்க. ஓடிருங்க செத்துருவீங்க. ஓடிருங்கன்ற அவன் தான் விழுந்துருக்கேன். கிட்டங்க இங்க போட்டு படுக்கிறோம் எழுதி போட்டு போடுறாரு. போட்டேன் ஓடிருங்க ஃபயர் பாய். இங்க வந்துருங்க. போட்டு என்னங்க பண்றீங்க? போட்டு வந்துருவாரு. ஐயோ
ஏங்க 2 பவர் ஷாட்டுங்க. ஓடி தொலைங்க நான் நீங்க பாத்துக்கிறேன். பிடிச்சி ஆளே ஜெயிங்க. நான் பிடிச்சிட்டு தாளிக்கிறீங்களேங்க. மேல இன்னொரு பால் வேலையை முடிஞ்சு. பால் யாரு பாக்கணும்னா போடுங்க. குத்துட்டு ஓடுங்க. குத்துங்க. ஓகே இல்லங்க 2 பாயிண்ட்ல இருக்குங்க. மேல போறாங்க லாக்கு. லாக்கு மேல போறாங்க. நான் போறேன். ஏங்க லாவ தனியா அடிச்சிட்டாங்க. லாவ தனியா போட்டு அடிக்கிறங்கிற பேர்ல தாவ போட்டு தனியா சப்பாட்டங்க இதெல்லாம். லாவ இவர மறுக்க போட்டு குத்திட்டு இருந்தேன். லாவ போட்டு தப்பிச்சு மாறி வச்சிருக்கீங்க. சம்பவம் தகிர்து சரித்திரம். பல வேண்டாமா ஓடே பவர் கொடுங்க. ஐயா சூப்பர் போட்ட பத்தி தெரியாம பவர் ஷாட் இதுவே ஓடக்கூடாது. நீங்க உங்களோட பவர் ஷாட் போட்டிருந்தா மேட்சே வேற. ஆனா அந்த இடத்துல ஒரு ரோஸ் கலர் போட்டு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணீங்க பாருங்க. போடுங்க. நான் படிச்சே இருக்கீங்க. நான் புரியல. போடுறதுங்க. இந்த ஆட்ட மனுஷன் வாங்கினாரு. ஏதாவது நான் அவ்வளவு புடிச்சு வைக்கிறேன். ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நீங்க பவர் ஷாட் போட்ட இடத்துல டக்குன்னு நீங்க ரோஸ் கலர் பவர் போட்டீங்க. ஓகே. அந்த இடத்துல நீங்க ஒரு பவர் ஷாட்டை போட்டிருந்தீங்கன்னா விட்டுருங்க. அதாவது யோசிச்சாவும் சுத்தம் டக்குனே சுத்தி விட்டு வாங்க. என்னங்க ஃபுல் பவர் ஷாட் வச்சுக்கிட்டு நீங்க தூக்கிட்டு போற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பீங்களாங்க. இத வந்துட்டான் மேட்சே மாத்திட்டான். ஏங்க ஒரு லாக். யாங்க இப்ப இந்த இடத்துல நீங்க ரோஸ் கலர் பவர் போட்டீங்களா? எதுக்கு போட்டீங்க? ரோஸ் கலர் பவர் எதுக்கு? ஏங்க ஓ குடுங்க. ரோஸ் கலர் பவர் எதுக்கு? ஓ குடுத்து காமனா ஆச்சு பாய். வெத்து. ஏங்க ரோஸ் கலர் போட்டீங்க? அரே சார் அடிச்சா சாமி புரியவே மாட்டேங்குது. ஏற்கனவே ரோஸ் பவர் தான் இருக்கீங்க. மறுபடியும் எதுக்கு ரோஸ் பவர் போட்டீங்க? அதை வச்சு பவர் ஷாட் தானே போடணும். சரி போடுங்க. போடுங்க. ஏற்கனவே ரோஸ் பவர் போட்டீங்க. நான் திரும்ப எதுக்கு அந்த ரோஸ் பவர்? ரோஸ் பவர் மேல எதுக்கு ரோஸ் இல்லைங்க பவர்? ஒரு சால் ஏர் மாத்திரம் அதே தான். எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகே. எனக்கு ஓகே தான். ஐயா ரோஸ் பவர் மேல எதுக்கு ரோஸ் பவர் எனக்கு தெரிஞ்சாகும். அது கடைசி பஸ்ல போட்டு கடைசி நேரத்துல ஐயோ போய் இவ்வளவு போறது ரோஸ் பவர் கபடி உள்ள யாரோ சொன்னாங்க. எப்படி இறங்கும்? சைடு போற போட்டு இப்படி குத்துறீங்க இறங்கி இருக்கும். மறுபடியும் ரோஸ் பவர். என்ன ரோஸ்னு ரோஸ் அந்த ரோஸ் கலர் பவர் வச்சு என்னதான் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. ரோஸ் பா. இல்ல, ரோஸ் கலர் பவர் கிடையாது. ஆனா ரோஸா போட்டுட்டு இருக்கிறது தான் தப்பு. மேல மேல ஏறாரா அந்த மனுஷங்க போட்டோம். அங்க வந்துருங்க இங்க ஃபாஸ்டா. தலையிலே உருண்டு. ஓ புருஷாமி என்ன இரு சாமி. நீங்க வாங்க டக்குனு. சாமி ஐயோ வந்துருவான். கிளம்பிட்டீங்க ஓ சொல்றேன். போட்டு வராங்க.
ரோஸ் கலர் போடுறாங்க. லாக் குடுக்க வர்றாரு. எதுக்கு ஜம்ப் பண்ணி எந்திரிக்கிறீங்க? எதுக்கு அவங்க நடுவில் போய் நிற்கிறீங்க? நாலு நேரம் என்னையா பியூர் பைத்தியம் மாதிரி இருக்கீங்க. இரியா சார் பரவாயில்லையா? என்னங்க ஏங்க அடிச்சு முடிச்சவா இல்லையா? அதான் பிபி மாத்திரை வாங்கிட்டு வர போறேன். கட்டேசன் அடிச்சவா இல்லையான்னு யோசிங்க. வந்து போற போறாரு முட்டை டவுட்டா இருக்கு. அது ஆள் மாறிடுச்சுங்க. மாறிடுச்சா? ஐயோ இவங்க வந்துடக்கூடாது. இரியா ஏங்க நீங்க அடிச்சா பரவாயில்லைங்க, நீங்களே அடிதாங்க வாங்கிக்கிறீங்க. அதான் இப்ப இதா இருக்கு. சரி நம்ம ஆள் வரல ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அடி வாங்கிட்டீங்க. பக்கம் மொட்டத்து விடா மாட்டாரப்பா மொட்டை. ஜாயசிங் மாத்திரான்னு இருக்காங்க. நீங்க கீழ்குறி வர மாட்டேங்கிறீங்க மாத்தலாம். இங்க ஏங்க அவரை பிடிச்சி வேலையை பாருங்க. அவனை பவர் ஷாட் கொடுக்கலாங்க. அவரை பிடிங்க மொட்டை மொட்டை குறுக்கு குறுக்கு வந்துருக்குது. அவசரம் போட்டு இருந்துச்சு. அவசரே மறுபடியும் எவ்வளோ இதாக நான் விளாண்டுட்டு இருக்கிறதுமே லைட் பாருங்க. இவனையும் சமாளிச்சு வந்திருக்கே கூடாது. தப்பு பண்ணிட்டேன். எங்க கடைசி இடத்துல என்னங்க பேசுறீங்க? நீங்க இப்படிதான் நினைக்கிறீங்க பவர் ஷாட்டுங்க செய்வீங்கன்னாங்க. நான் வந்தேன் ஊர்லங்க கட்டி எந்திரிச்சு அவனுக்கு ஏறி இருந்தேன். நீங்க சை பக்கத்துல வரக்கூடாது. உங்களுக்கு ஒரு கடைசி வரைக்கும் எப்படி ஒரு பவர் ஷாட் போட்டா பட்டுரும். தெரியும். ஒரு பொட்டு லைஃப்ல அடிச்சது நான் தான் பாய் இந்த மேட்ச்ல. கட்டி போட்டு பாருங்க வெற்றி யாருக்கு போகுது? அடிச்சதே போன பாய். சரிங்க அடிக்கிறீங்க. அது முழுமை அடையுதா? ஜெயிக்கிறோமா? அப்பா என்னங்க ஜெயிக்கிறீங்க? டபுள் குத்து. நான் கீழே தடுவேன். அவசரப்படாதுங்க. எதுக்கு தப்புக்கா? இங்க பாய் லாவத்தான் பிடிக்கும். சுத்தம் யாருக்கு தெரியும்? ஒரு சுத்த வச்சுக்கிட்டு மொட்டை பண்ற அலும்பு இருக்குது. போய் மாட்டிக்கிட்டு வந்துருங்க. வலி 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 ஐயோ கேள் போற போலாம். கிட்டக்க போனா அந்த மொட்டை சுத்தி விட்டுருது. கிட்டக்க வர மாட்டேங்குது இந்த மொட்டை. மொட்டை இடிச்சது அவ்வளவுதான். இவரை பிடிச்சா இருங்க. பவர் ஷாட் போடுங்க. பவர் ஷாட்னா இது என்ன தெரியாதோ? இங்க என்னங்க வலுவான சுத்தா இருக்குது. ஐயோ என்னது ஒரு டீம் சட்டா பிடிக்க நீ வரவே மாட்டீங்க. பின்னாடி நிக்கிறீங்க. நடுவுல ரெண்டு பேரையும் அடிச்சது போட்டேன். இந்த மொட்டை குறுக்க கிட்ட கதை சுத்தி விட்டுறது ஒரு சுத்து. மேல இருக்கா லைஃப். நான் அதையே பார்க்க மாட்டேன். எல்லா ஆட்களும் குழப்பமா இருக்கு. என்ன பண்றீங்க? அந்த மொட்டை என்ன பண்ணு தெரியுமா? வீடியோ பாருங்க. என்ன கிட்ட வந்து என்ன செய்ய பாருங்க. சுத்தி விட்டுறோம். போதுங்க. பவர் ஷாட் போதுல. அது நமக்கு நல்லது தானங்க.
நல்லா ஒரு பிடிச்சி முடிவுலதான் இந்த மாதிரி செஞ்சாலும் அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம செய்யறதே கிடையாது. அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. திரும்பி சொல்லுவாங்க இது வந்துருங்க, இது வந்துருங்க. ஆனாலும் முட்டை ஏதோ எதிர்பார்த்தேன். ஒரு டபுள் பிடிச்சிருங்க. பிடிச்சிருச்சுன்னா நான் அடுக்கிற போரு அடுக்கிற இங்கே யாரு கேட்டா? அடிச்சு லைஃப் எங்கேயோ கிடக்கு. வயது கூட மட்டும் நீங்க தானே நாடகமே செய்றீங்க. ஏன் கூட நம்ம கேங்க எவ்வளவு கப்பியா மாறிடுது. இங்க அந்த மாதிரி அடிக்கல சொல்லுவோம். எப்படி அடிக்கிறீங்களே தெரிய மாட்டேங்குதுங்க. உங்க அடியெல்லாம் பிரயோஜனமா இருக்குன்னா நம்ம ஜெயிக்கிறீங்க. நீங்க கடைசியில விட்டுறீங்க. 90 அடிச்சு 10 விட்டுறீங்க. அவங்க ஜெயிச்சிடுறாங்க. 10 புரியுது? எப்படி தெரியுமா? என்ன செய்ய தெரியுமா? ஒரே டிக்கெட் வரல யார் போவே கடைசி வரைக்கும் ஜெயிலுங்க. டீம் பாருங்க இருப்பானுமா எப்படி? ஒரு நாள் சரி எப்படி பாய் இருப்பானு மலமாடு டீம் அவ்வளவுதான் சரியா டீம் மலமாடு. நான் ஆள் மாத்திக்கிறேன். ஐயா மாத்திக்கிறேன். ஐயா அப்ப நான் ஐயா சரி, இருக்கேன். மாத்திங்க மாத்திங்க. மாறி மாறி இல்ல ஐயா நம்ம குண்டைங்கள இருக்கோம், அவங்க ஐயா நம்ம ஐயா இருக்கோம். நம்ம இதே இருப்போம். நல்லா தான் சரி, நீங்க எடுத்துக்கோங்க, நான் ஐயா இருக்கேன். ஐயா கையா கரெக்டா? இப்போ ஐயா ஐயாவை பார்த்துக்கோங்க, கல்லு கல்ல பார்த்துக்கோங்க. அப்படி கிடையாது. ஐயா ஓடி ஓடிச்சு. அடிச்சு நான் வாழ புடிச்சா நான் வாழ போறேன். நான் போலாமா? அங்க பாருங்க, அங்க பாருங்க. நான் போனவே இல்லையா இப்போ? யார் அடிக்கிறது? நீங்களா? அவ்வளோதான் பிடிக்கிறாரு பிடி வீடு நமக்கே முடியாது. ஜாய்ஸ்டிக் ஒர்க் ஆகல. அதான் என்னடா இது? ஆயிடுச்சு கொடுக்காடையா? இப்போ ஒர்க் ஆகுது. அது நீங்க ஷார்ட்டை கொடுக்குறீங்க. சாப்பிட்டு தங்கிறாங்க. ஐயா ரொம்ப நேரம் படத்துக்கு வந்தாரு, பார்க்கவே இல்லையா நீங்க? இங்க வாங்க. ஐயோ, உன்னைய பார்த்து. சரி. எப்பா நான் ஸ்பேர் பண்ணுங்க. இல்ல, ஆகாதுங்க. இப்படி நின்னுக்கிட்டு இருக்காங்க, இங்க, குத்திக்கல. இங்க. ஓ, செத்தா கூட என்ன காப்பாற்ற மாட்டேங்குது. கொஞ்சம் கூட என்னை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. உள்ளே வச்சிருக்காருங்க. அவர் ஃபுல்லி வச்சிருக்காரு, அதுக்காக என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஐயா நீ செத்தா என்ன இருந்தா என்ன, நான் வாட்டில் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அங்க நான் சித்தவனை போட்டு எடுத்துக்க, அங்க போயிட்டு நீ குளிச்சு அடிச்சுட்டு இருக்காரு. நம்ம டீம்ல இருந்து நாற்பது எடுக்க மாட்டோம். நம்மளே நான் பார்த்தேன். ஸ்பீர் போடுங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க. ஆனா அது அவனதான் பார போட்டுருக்காப்பா. சரி ஆஹா, அற்புதமா உழைக்கிறேன். அவ்வளவுதான். எதுக்கு நமக்கா? டீம் கட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பழக்கமே இல்லையே. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்மளும் நம்ம பாரு. ஆஹா. காப்பாடுறதுக்கு கும்பாங்குத்து குத்திருக்கேன். அம்மா வந்து குத்திருக்கீங்கன்னா குத்த விட அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்டது. அவனை இந்த மாதிரி இங்கே உருண்டுருக்கு. ஃப்ரீயா குத்திருக்கீங்க. சமாளிச்சுலாம் குத்தல நீங்க. அது வரும். திடீர்னு நம்மால் ஏன் பக்கம் எனக்கு ஆச்சரியம் பாரு.
கொடுக்காதீங்க லைஃப் வச்சு நானே தான் பண்ணிக்கிறேன். புரியா நான் காப்பாற்ற வரேன். அதான் சுற்றினா சுற்றிட்டு போகிறேன். போங்க நீ தள்ளி இருக்காதே இந்த ஒரு 4 அடி கூட கொடுத்துங்க. அதுக்கு ஊரை தான் காப்பாற்ற முடியும். எதுக்கு தெரியுது நம்மளோட சேர்ந்து எனக்கு பணம் வச்சுங்க ஊரை போட்டு அடிக்க ஊரை சுத்திட்டு இருக்கு. ஊரை போட்டு அடிக்க வேண்டிய உள்ள ஓடி போய் 10 பைசா கிடையாது. காலை விட்டு குடும்பத்துக்கு ஓடிடுறாரு. நீங்க அதே பிடிச்சிக்கலாம். நீங்க தான் கல்லு போகுது. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க தாங்க கல்லு போகுது. ஏங்க போட்டுங்க. ஏப்பாடு 2 இடம் லைஃப் போயிட்டாரு. அப்படியே விளைவா அது வெளியே தான் போவோம். அவர் கூட ஆடும் போது என்ன அவரை விட நான் பரவாயில்லையா ஆடுறதுல. அப்புறம் ஏன் மாட்டான் இவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? யார்கிட்ட வந்து ஆடுவாரு கிட்ட சுத்தி விட்டுருவாரு. பாஸ் பண்ணி அப்படியே பின்னாடி வருது. இருட்டர் ஓட்டம் சரி அந்த குத்து மொட்டை திரும்பிச்சு பாத்தீங்களா? என்கிட்ட வந்து பவரை போட்டுருவாரு. என்கிட்ட நடுவுமா பவர் வச்சிருப்பாரு. கிட்டக்கு போவேன் சுத்தி விட்டுருவாரு. திரும்ப கிட்டக்கு போய் சுத்தி விட்டுருவாரு. பறந்துட்டு போவேன் ஒரு டீம் ஷாட் கிட்ட வந்துருவாரு. பறந்து போய் டீம் ஷாட் 3 தடவை செஞ்சுட்டாரு. அதை பரவாயில்லைங்க. அவருக்கு அப்படின்னா பவர் ஷாட் போதுல்ல. டீம் ஷாட் போய் ஏற்றிட்டு திரும்ப வந்து வர்றாரு. அப்ப நான் எப்படி உங்களை வாரி விடுறேன்? உங்களை போட்டுருக்கீங்க அடிக்கும் போது எனக்கு சுத்த மாட்டேன். சரி நம்பர் 2 டீம் இருக்குமா? வெளியே முடிச்சாங்க நாளை வேணாம். நீ இன்னொரு தடவை சீரியஸா போச்சு. முதல்ல இருந்து அதை இருக்க மாட்டீங்க. சீரியஸா கிடையாது. சைக்கோ தாயிங்க. சைக்கோ. ஆமா அவர் தான் லாடுறேன்னா சரி லாடுறது விட்டாச்சு. அதெல்லாம் ஃபயர் பாய் தான் கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் வேணுமாடாமா? ஒரு ஃபயர் பாயோட அவன் இருந்தாலும் கண்டென்ட் கிடைக்கும். அப்பதான் டென்ஷன் ஆகலாம். நம்மோட லாட்டான்னு வச்சுக்க ஜூச்சிருவோம். அது காமெடி ஆயிடும். ஃபயர் பாய் காலி எங்க வச்சா பாருங்க. முடிச்சது அண்டுச்சாரியா இங்க இருக்கான்னு பாருங்க. அதான் இருக்கா? இருக்கா? ஓடுறதுல அப்புறம் கட்டாயம் வாழை மட்டும் சாப்பிடுவோம். என்ன அது மீன் மாதிரி இருக்கும். இதை வச்சு இதுல ஷார்ட்ஸ்லாம் காமெடி பண்ணுவாங்க. ஆண்டி வந்து இவ்வளவு பெருசு எடுத்து காமிக்கும். சின்ன பொண்ணு வந்து சின்ன ஓட்டையா காமிக்கும். தேங்காய் இது செம்மையா இருந்தது. இது போதையா இருக்கும். போதையா இருக்கும். டீம் மாதிரி இருக்காங்க. அந்த ஆவியில் போட்டு வந்து ரொம்ப பயந்து அப்செட் ஆயிரும். ஆமாப்பா நான் ரெடி. என்ன எனக்கு ரெடி வாங்க. நான் பவன் டார்கெட் இங்க இந்த பக்கம் ஒரு ஆள் அடிச்சிட்டோம்னா இங்கே நிற்கணும்னு அவசியம் கிடையாது.
பிடிக்க மாட்டேங்குது. எங்க இது வந்தீங்க ஐய பிடிக்கிறதுக்காக கோஆபரேஷன் பண்ணுங்க. வருவாங்க எங்கெங்க பேர போற அது வரைக்கும் தான் வந்து கொடுப்போம். ஆறாம் பாருங்க மாதிரி வருவாங்க. நான் கையை பிடிச்சி வாங்கல் சுத்தி விட்டு வரலாம். ஏன் 2 முட்டு வீணாயிருக்கு. ஆனா அப்படியே தலைவர் பாக்கி மத்தவன் இருக்கு சரியா இங்க வர பால் பண்ணி சுத்துறவா ஆனா ஒரு புள்ளி எடுத்து கான்ஃபிடண்டா பேசுறேன். நானும் ஜெயிச்சிருக்கோம். என்னடா என்னங்க என்னங்க சொல்றேன்? 2 மேட்ச் இருக்கு 2 தாங்க அந்த ஜெயிச்சோம். கோட மேட்ச் வந்து அது எப்படி ஜெயிச்சல் பதிவு யாரையாவது பார்த்துக்குவோம். அப்படியே அரை சான்ல திருச்சி பெருமை பேசுறேன். அப்போ கூட மேட்ச் அப்படி ஸ்டார்ட் இருக்கீங்க. அது டீம்னா டீம் ஜெயிச்சிருப்பா. நீ அடி என்ன பேட்டிங் போட்ட அடி நீ ஏன்டாங்க என்ன அவசரம் பேசுன. அப்போ டீம்னா டீம் இப்போ நாங்க தான் ஜெயிப்போம். ஏன்னா ஆள் மாறிடுச்சு. இல்ல டீம் ஜெயிச்சிருந்தா கான்ஃபிடண்டா பேசுறாரு. அதான் பயப்பேன். ஏன் தெரியுமா நம்ம ஆளாங்கிட்டு இருக்காருல அந்த தைரியம் நாலு ஜெயிச்சிருவாங்க அவ்வளோதியா ஓ கொடுத்தேன் ஓ அல்லா பாய் அவன் ஏன்டா இருக்கிறாரு அலெக்ஸ் இருக்கிற அலெக்ஸ் என்னடா சுத்திக்கிட்டே கிட்ட எனக்கு உள்ளது இங்க வரணும். வாங்குறதாங்க நாம விளையாடுறது டீம் மேட்ச். நாம விளையாண்டு கொண்டிருப்பது டீம் மேட்ச். கீழே கூட்டு போய் ஆகையாலே இந்த பக்கம் பார்த்தாலும் பண்ணிட்டாங்க கிடைக்கும். போன கொடுக்கணும். பவர் ஷாட்டை போட்டீங்கன்னா வேற மாதிரி நடக்கும். எப்படிதான் 2 தடவை போடுறாரு எப்படி இருந்துச்சு நான் நினைக்கவே இல்லை கடைசி சொல்லிட்டேன் 1000 ரூபாய் கான்ஃபரன்ஸ் ஜெயிச்சு கடைசி நான் தெரிஞ்சுங்கன்னா ஒரு கருமும் கிடையாது. அலெக்ஸ் அடிக்காம இப்போ பயர் நீங்க அடிச்சு எத்தனை நீங்க போய் டப்பா எடுத்துறீங்க அங்கிட்ட எத்தனை அதைத்தான் கேமரா மாறிடுச்சு. அதே சொல்லி கேமரா மாறிடுச்சு அதுக்கடுத்து வேற எதுவுமே நடக்கலையா? கிறக்க விட்டுறாங்க என்னை போட்டு அதுக்கடுத்து வேற ஒண்ணுமே நடக்கலையா? ஆளுக்கு நடத்திக்கிட்டே இருக்க பிடிக்காது ஊரை சுத்த நீங்க இதே செய்யுங்க. அவ்வளோதான். அவர் ஏறிலாம் விட்டுதான் ப்ரோ அவ்வளோதான். குத்திக்காம இங்கே வரணும். திரும்ப என்ன வட்ட வட்ட மாட்டி விட்டுருக்காங்க அடுத்த மணிக்கு அடி வாங்கிட்டு அதை பிடிச்சிட்டான். ஓ ஐயோ இது வலுவான அடிங்க எப்படி சிங்கா எப்படி ரவுண்ட் கட்டி இந்த பயிர் ஜோசியம் பண்ணுறா யார் என்ன ஜெயிக்காது மஞ்சள் எடுத்து முன்னூறு கொடுத்தாரு நீங்க இந்த பக்கம் இருக்கீங்க அந்த தைரியத்தை ஏங்க அதிகாரம் பண்ணி நான் தான் கிடைக்கும்டா. இந்த மேட்ச்ல நீங்க போன மேட்ச்ல நான் பார்க்கவே இல்லாட்டி சரி வாங்கவே இல்லாம ஆயிடுச்சா இல்ல அப்பா சரி வாங்கவே இல்லை உங்க லைஃப்பை காட்டுங்க கடைசியில் அப்போ பார்த்துருவோம். நீங்க அடிச்ச கூட திருக்கடிங்க தடுக்க முடியாது தட்டுங்க அதெல்லாம் அதெல்லாம் பேச்சாங்க திருக்கடியா தெரியுது. நீ போங்க பச்சை போடுற சொல்லுவீங்க என்னங்க ஆக போகுது நமக்கு? இதுக்குத்தான் வந்து அழைச்சி சுத்திட்டாரு இப்படி பிடிச்சா ஒரு மனுஷன் என்னதான் பிடிச்சா
என்ன செய்றீங்க? வேலை குறையா பண்ணல திருப்பி சொல்லி இல்ல நான் புடிச்சிட்டு இருக்கேன் நீங்க தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்ல வந்துடுறாங்க. வாங்க வாங்க நான் நல்லா புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஆனாலும் வரவே மாட்டேங்கிறீங்க நான் எவ்வளவு தடவை புடிச்சு வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு வரல எனக்கு ஒரு தனியா வரதுனா படுத்து வச்சிருவாங்க ஒரு சுத்து ஆட்டையே மாத்தி ஊரை சுத்தம் போல. நான் வருவேன் ஆடிட்டு ஆடிட்டு பாக்குறது தனியா ஆடுறதுலாம் நீங்க படுத்து போட்டு வச்சிருவாங்க அதை அமுத்துங்க ஏங்க அது சும்மா ஓடிட்டு இருக்கீங்க அமுத்துங்க அவ்வளவு ஊரை ராடுறாங்க ஃபயர் ஃபயர் ஆஃப் பண்ணாட்டப்பா. என்னங்க நீங்க? அம்மா பாருங்க. என்ன வைக்குமாறு உங்களுக்கு பின்னாடி வர போறேன். அது மட்டும் ஒண்ணு மட்டும் ஏங்க பாட்டு உருது. போறவெல்லாம் போதா இல்ல நான் பக்கத்துல வர மாதிரி இல்ல. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஐயா! அவர் பிடிச்சிட்டாரு இல்லைங்க என்ன மேல பாருங்க. இதெல்லாம் வேணாம் டீம் ஷாட் நம்ம விளாடுறது டீம் மேட்ச் விளாடுறது சும்மா லாக்லாம் போடக்கூடாது அதனால் நீங்கள் ஃபேட்டல் ஃபோர் ஆடும்போது எவ்வளோ லாக் வேணாலும் போட்டு விளாடுங்க நீ அவனை பாருங்க ஐயா, ஓடி வந்து இப்படி ஓ லட்சணத்துல இருக்கு பாக்கி ஒரு பிடிச்சிடறாங்க போல இந்த பச்சை போர் போட்டுருக்கீங்க. ஏன் இப்படி சொல்லியே வாங்கிடுறீங்களேங்க இதை பரவாயில்லைங்க. நான் தான் நிற்கிறதில்ல சார். நீங்கள் சரி. ஒருத்தனை போட்டு அடிங்க. ஓ அம்மா சாமி பிடிச்சிட்டு இருங்க பார்த்துக்கிறேன். இன்னொரு பச்சை போர் போட்டுருக்கேன். ஓடுங்க பச்சை போற ஆமாச்சு 4 பச்சை போர் போட்டிருக்கேன். சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டோம் அழைத்து வச்சு ஒரு புள்ளி நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஜெயிச்சிட்டோம்லடா நாங்கள் தான் இருக்காது ஒரு பிள்ளையாரா இருக்கீங்க இல்ல ஏதோ ஒரு புள்ளி நான் ஜெயிச்சிருக்கீங்களா? தொடர்ந்து 3 புள்ளி இருக்குன்னா ரெக்கார்டு வயர்வை வந்து என்ன வாக்கு மூலம் கொடுத்தாருன்னு அதை ஒரு பார்த்து ஏதாவது காப்பு எடுத்துக்கல கடாம காப்பு கிடையாது ஒரே காபரா முதல்ல நான் சப்மிஷன் போடும்போது நீங்க இன்னொருத்தரை அடிச்சிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் திருட்டடி இவ்வளவு பிடிச்சதா இருந்துச்சு ஐயோ பையன் நான் காப்பாத்தாம நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஆள் வந்துடும். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆர்வம் ஆள் வந்துடும் அங்க இருந்து என்னை காப்பாத்துறேன். பரவாயில்ல அவர் போட்டு அடிக்கணும் என்னங்க சன்னரோட இருக்குங்களா தாண்டா டைம் வாங்க அப்படி நீங்க எப்படி சம்மந்தமே இல்லாம இந்த பச்சை போர் போட்டு அடிச்சு இங்க அவர் பச்சை வளர்க்குறீங்க வலி 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 கடைசி நேரத்துல தான் இப்படி இளவெல்லாம் நடக்கும் மெயின் செஞ்சான் அப்படிதான் அடிக்கணும். நீங்க கொஞ்சம் விறுவிறுப்பா வச்சு பிபி மாத்திரை கையில் எடுத்துருப்பாரு உங்க உயிரையாவது காப்பாத்திருந்தேன் நானாவது ஏதாச்சும் செஞ்சிருப்பேன் அவ்வளோ லைஃப் இருக்கும்போது கட்டையாடு நேரத்தில் சிக்கனிங்களா இல்லையான்ட்ட நம்பிக்கை வரேன். சரி, என்னங்க பண்றீங்க இந்த நேரத்துக்கு ஒண்ணுதுங்க. சம்மந்தமே இல்லை எதுக்கு சம்மந்தமா கவலைப்படுறீங்க கல்லூர் ஒரு பட்டை இது ரொம்ப பேசிக்கணும் ஆடுனீங்கன்னா ஒரு ஆட்டம் கூட அடிச்சிக்க மாட்டேங்க ஏன் இங்க வாங்க. அது கல்லு போதே வேண்டாம்
சுத்தி விட்டு வாங்குங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க? ஓ முருகங்க நான் அதுக்கிட்டயா வாரேன். நீங்க பிடிச்சி விட்டீங்க, சாட்டை போடுங்க. யாருங்க நீங்களா? செய்யுங்க. எங்க கடைசி இடத்துல பிடிக்கிறாரு அதனால அவனே உங்களை பிடிக்கிறேன். வெறும் பிடிக்கிறது மாஸ்க் ஒண்ணு பிடிச்சிருக்கு. நீங்க பிடிப்பீங்கன்னா நான் பக்கத்துல வரேன், பக்கத்துல சாட்டை போட்டு தொலைஞ்சிருக்கீங்க. அப்புறம் என்னங்க நடக்கும்? தப்பிச்சு ஓடி இருக்கீங்களா? உங்களை அடிக்கிறது இல்லை, என்னைய இங்க ஒரு லைஃப் எப்படி போடுவாங்க சொத்துக்கு? சொத்துறாதீங்க, உரிமை நான் பார்க்கிறேன். இங்க வாங்க. முடியுது. கையை பிடிச்சிருந்தா இப்ப நான் வந்து செஞ்சிருக்கலாம்ல. அது நீங்க பிடிக்காம நீங்க ஓடி இருக்க தப்பிச்சு. எல்லாத்தையும் நானே செய்யுங்க. நீங்க வந்து அவங்க போறீங்க. உங்களோட பவர் ஷாட் இருக்கு, அதையாவது யூஸ் பண்ணுங்க. அடிங்க. அங்க இறங்கிட்டேன். ஓச்சி. சைடு அங்க பாருடா. நேரம் போடா. சைடு தான் ஆட்டத சீரியஸா மட்டும் அப்படியே ஃபீல் பண்றேன். கடைசி நேரத்துல போட்டுறாங்க. வீர அப்படியே வந்தங்க. ஓடுங்க. கப்பியாடா கம்பிச்சு வைங்க. பேசுறீங்க. வந்தேன் செத்து போறீங்க நீ. என்னங்க சொல்றீங்க? நான் தான் நின்னுட்டேன். அங்க பயிர் எவ்வளவு பிடிக்கிறாங்க, மாசா இருக்க பாக்க. இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. ஏங்க அது கேவலம் ஆளவே நாக்க நீங்க. குடிப்பீங்க, நான் பக்கத்துல வரேன். உட்கார முடியல. புடிச்சிட்டே இருக்கேன்னா புடிச்சிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். புடிச்சு. டீம் சாட்ட மறந்துருங்க. நான் ஒரு ரவுண்ட் அடி அப்படி எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த டீம் சாட் நாய்க்கு நான் வேற மாதிரி செஞ்சுக்கிறேன். டீம் சாட் வந்து பக்கத்துல வந்து நான் அடி வாங்கிட்டு போறதா மிச்சமா இருக்கு. ஏங்க அங்கதான் சரிங்க. ஏங்க அந்த சுத்தி விட்டு வர பழக்கம் வர மாட்டேங்குது? அதுக்கு டீம் சாட் போறேன், அது அறிவு கிடையாது. ஏங்க நீங்க காப்பாத்து அதுக்குள்ள அவங்க சுத்திட்டு முடிக்கிற மாதிரி இருக்கு. இருங்க அலட்சியம் செத்துங்கிறேன். செத்தப்பீங்க. செத்த பாருங்க. காப்பாத்துறதுக்காக நான் ஓடி இருக்கு. அவர் கூட்டு வந்துருவாரு. அதுதான் தப்பிச்சு ஓடி இருக்கு. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் கூட்டு வந்துருவாரு. என்ன செய்யணும்? அங்க என்னங்க பவர் ஷாட் யூஸ் பண்ணி பவர் ஷாட் போட்டு செத்து பவர் ஷாட்டே இல்லைங்க. அவங்க பாருங்க என்னங்க விளாடுறீங்க, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம. அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து பவர் ஷாட் போடலாம் இவனுக்கு. அவர்கிட்ட பாருங்க செத்து பவர் ஷாட் இல்லை, பவர் ஷாட் போடுங்க. இந்த இன்னும் உங்களுக்கு நல்லா பவர் ஏறிச்சு, அவன் பவர் ஷாட் போடுங்க. யாருக்காவது ஒரு பவர் ஷாட் கைசு போடுங்க. பவர் ஷாட் வச்சிருக்கீங்க. அடிக்கிறோம். என்னங்க இதான் பவர் ஷாட் செஞ்சு விட்டாங்க. நம்ம டேஸ்ட் நடந்து அலெக்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க தான் பிராண்ட் போட்டு அவங்கள ஏமாத்தணும். நம்ம பவர் ஷாட் போடணும்னா அவங்க போடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ஏதாவது நேரம் ஏமாத்திடணும். அதான் ரெண்டு பேரும் கவனிக்கணும்ல என்ன வச்சுட்டேன். நான் எப்படா நிற்பாங்க? நீங்க எந்த ஊர் பக்கம் இருக்கீங்க எனக்கு புரிய மாட்டேன். சாப்பிட்டு போய் தள்ளி விட்டுறாங்க. கிட்ட வந்தாரு இந்த பேர் போட்டு சாரா பேச்சா நான் அப்படிதான். நான் என்ன மாதிரி ஓடுறாள் தெரியுமா? நீங்க கூட விளாடவும் கதல் வாங்கி எங்கடா இருக்கேன். நான் இங்க உங்க கூட விளாடவும் உங்களை விட்டு நகரவே மாட்டேன். உங்களை அவ்வளோதான் காப்பாற்றி எல்லா பவர் ஷாட்லேருந்து உங்களை காப்பாற்றி டீம் ஷாட்லேருந்து காப்பாற்றி நான் குறுக்க வந்து நின்று உங்களுக்கு வெறும் கட்டமா வெறும் கட்டமா தப்பிங்க. நான் என்கிட்ட இருந்தா பேசுறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒன்று அலெக்ஸ் அடிக்காம நீங்க என்ன பிளான் போட்டாலும் வேலைக்கு ஆகுதுனால தள்ளி விட்டு அலெக்ஸை செய்யாம இந்த ஆட்டை 10 நிமிஷம் கேராது. அந்த ஆள் விடிய விடிய அடிக்கிறான். ஊரை போட்டு நம்ம ஆட்டுக்கு அலெக்ஸை தான் அடிக்கிறான். தெரியாம அந்த ஆளை போய் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் வேற ஒண்ணு செய்யல, பச்சை போரை போட்டு அப்படியே சும்மா வாட்டிக்கிட்டு இருக்காரு. அடிக்க வேண்டியது அலெக்ஸை. எங்க அலெக்ஸ் கிட்ட அவர்கிட்ட கன்ஃபார்மா விட்டு கீழ்குறி மேல்குறி
அழைத்தெல்லாம் தொட முடியுமா? போட்டு ரெண்டு எடுத்து இருங்க ஃபைனல் ரெண்டு அவங்க ஜெயிக்க போறாங்க. நீங்க பாய் பின்னாடி வாங்க அவங்க எல்லாம் ஜெயிக்க போறாங்க. ஓடுங்க பாய் நீங்க கிட்ட டீம் செட்டா வாங்குறீங்க பாய் நீங்க அவங்க ஜெயிக்க அவன் போறாங்க. பிடிக்கல ஷாட் போட்டு டீம் செட்டா ஆட்டம் பிடிக்க சொன்னா நீங்க கிட்டக்கவே மாட்டிடாதீங்க நீங்க ஐயோ போய் டீம் செட்டா வாங்க பாய் தப்பிச்சு நான் போட்டு ரேப்லனா பிடிச்சிருவாங்க தற்கொலை பண்றான். சார், நாலு எட்டலாம். எங்களை காப்பாத்தி விடுங்க ஐயோ அது சகுனியா இருக்கு. எங்க இப்ப காப்பாத்தி விடுங்க நீங்க இங்க இங்க எவ்வளவு அப்படிங்க புடியா சரி சரி செய்யி நான் சரி சொல்லட்டா. அவரை பிடிங்களா ஏன் ஓ கொடுத்தேங்க என் பக்கம் சன்னல் தூக்கிட்டு வரணும். கால் படவங்க கால் படவங்க. பாக்குறீங்களா இல்லையா? நான் ஓ கொடுத்தல. கொடுத்தீதான் ஆனா சகுனி ஏறேன் அவன் எத்தி விடுறா, நீங்க அடிச்சிட்டு உங்க மேல நான் விடுறேன்னு எவ்வளவு சனி சனி நமக்கு சேரும். டீமுக்கு. ஃபைட்டர் செலவு அப்ப அடிச்சாச்சு ஃபைட்டர் சொல்லிட்டா ஆனா கடைசில ஒரு எடுத்துக்கு யாருக்கு? உனக்கு தான் நான் கையை வீசுற வளைய ஓட முடியல. ஒண்ணு நல்லா தெரியுது பாவா, என்னோட மினி ஜெராக்ஸ் 5 வருஷத்துல நான் இருக்க மினி ஜெராக்ஸ் மினிஸ் ஊருக்குள்ள வந்துடக்கூடாது. இவருக்கு பின்னாடி நான் ஓடிடுவேன். நானுமே நிக்க கூடாது. அதானே என்னங்க எப்ப இந்த மாதிரி விபரீத முடிவு எடுக்காதீங்க. ஆட்டை சூடு பிடிக்கிற மாதிரி வீடியோ ரெண்டு பேரும் ஒரே ஆள் ஒண்ணு நல்லா தெரியுது. ஒரு ஆட்டை 1 மணி நேரம் ஆடணும், ஊரை சுத்தணும். அதானே உங்க நோக்கம். நான் தனியா பாத்துக்கிறேன். இருக்கா? என்ன சொல்லிட்டீங்கல்ல, இப்போ ஓட்டத்தை மட்டும் பாருங்க. நான் உங்களுக்கு மேல ஓடுவேங்க. வெயிட் என்னாச்சு? ரிட்டர்ன் இல்ல நல்லா அப்படியே பாஸ் பண்ணீங்க நான் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே செக் பண்ண முடியும் ரைட்ல ஏறி பேரு ரைட் ஓ செக் பண்றீங்க ரைட் ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாம் யாருங்க இது எப்படி வந்து பயப்படா இருக்கு ஆட்ட முடிஞ்சு தப்பிச்சிட்டேன் யாருங்க ஷாஞ்சாங்க ஃபயர் பண்ணிக்கிறாரு அது நீங்களா எத்தனை இருக்கு தான் போவாங்க எனக்கு முடிஞ்சு அந்த தப்பிச்சு எனக்கு எப்படி அந்த இவ்வளவு நேரம் உயிரோடு இருக்காங்க
பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் அப்படி யோசிச்சுக்கிட்டு கொடுக்கலாம் அப்பா சாப்பிட்டு வரலாம் தடுத்துக்கலாம் தரவே கூடாது நம்மலாம். ஏங்க யாரும் ஒடியாவுக்கு டைம் வேணாமாங்க? ஒடியாவுக்கு டைம் ஊர் கடைசியில் இருக்கலாம் நம்மலாம். எதுக்கு உள்ள வந்துட்டு ஆடிக்கு ஒடியாவுக்கு டைம் கூட்டு இருக்கு பக்கத்துல. ஊர் கடைசியில் இருக்கலாம் அப்படி சொல்லுவேன். நம்ம கைது வந்துக்கிட்டு அது என்னங்க பண்றாரு பாச்சாரு. நம்ம உமா இப்படியே இருக்கு சார். சல்லுன்னு ஒரு பேர் போடப்போ 2 புள்ளி வச்சுக்கிட்டாங்க. அதாங்க அதான் போட்டேங்க. நமக்கு ஏற சொன்னீங்க. அதாங்க சரி நான் பேர் போட முக்கிய வெந்திரிக்கக்குள்ள 2 புள்ளி சுத்தி விட்டுறேன். அப்படியே அதெல்லாம் பேர் மிஸ். ஓடி லைஃபை காப்பாத்துங்க, லைஃபை காப்பாத்துங்க. தெய்வமே ஓடிங்க, நீங்க லைஃப் வந்து காப்பாத்திக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஓடுங்க, நீங்க உள்ளே வராதீங்க, ஓடுங்க. அவன் அவன் நான் பாத்துக்கிறேன். என் லைஃப் அவனை வரட்டுங்க பின்னாடி ஓடிங்க. நீங்க எத்தி விடுங்க அப்படி எத்தி விடுங்க நினைச்சேன். இந்த கடையை எட்டி விட்டுலாம் மறந்து அந்த ஓடிங்க நினைச்சேன். யாரங்க எத்த சொல்றீங்க? இந்த யூவி தான் அவன் சுத்தி விட்டுறாங்க 2 புள்ளி தெரியுதா லைஃப் வச்சிருக்கேன். காப்பாத்துனே ஆச்சிக்கிறானே. நீங்க அதை செய்யாம என்ன செய்வீங்க தெரியுமா? அந்த அடியை ரெண்டு செஞ்சுட்டு மணி உங்களால இதெல்லாம் ஆட்ட நம்ம எழுதான். நீங்க சும்மா முட்டையே உங்க லைஃபை நீங்க காப்பாத்திக்கோங்க. ஆட்டை எல்லா ஆட்டையும் நம்ம கையில தான். வரலாம் பார்த்தா சாட்டா நேரம் எரிக்கிறோம். சாத்து கூட விட்டுறக்கூடாது. அவ்வளோ காப்பா கோழி குஞ்சு வளர்க்குற மாதிரி இருக்கு. சரி இந்த மஞ்சள் ரோச்சத்துக்கு அடிக்கதான் சொல்லி ஒரு பாட்டு. நான் அடிக்கிறேன் அடிக்கல ஓ பொருள் இப்போ என்ன வரப்போகுது? நமக்கு நல்லது கூட கொஞ்சம் லைஃப் போகும். சாட்டையும் தடுத்துக்க மாட்டான். ஒரு வேளை தடுக்கிற மாதிரி இருந்தா ஏன் இப்படி சும்மா நிற்கணும்? இருங்கப்பா நீங்க போய் வாங்குவீங்க யாரு மாதிரி தெரியும். விட்டாரு நீ என்ன வரல ஏன்டா வாங்க வந்திருக்கேன். வச்சது 2 சட்டைக்கு போனது அவன். நான் தான் பிரச்சனை 40 விட்டா வீட்டுல சோப் சட்டை அடிச்சு ஒத்துக்கிறேன். நான் அடிச்சிருப்பாரு போகணுங்க. இப்ப நீங்க போனீங்க இதே மட்டும் என்ன போன மட்டும் டீம் சேர்த்து அந்த ஒருத்தன் தூக்கிட்டேனா அந்த இது கூட நீங்க பண்ண மாட்டீங்க. நான் 2ஆவது ஒருத்தன் தூக்கிட்டேனா அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க. அதான் இப்ப சிக்கல். வேலை செய்யறேன் நடந்து வரேன். ஆத்தி முடிட்டாங்க. அந்த மாதிரிதான் நடக்கும். நானும் அவருக்கு அடிச்சேன். ஏதாவது ஒரு மேட்ச் ஆகலாங்க. எல்லா மேட்சும் எடுத்தீங்க. கடைசி நேரத்தில் நீங்க அடிச்சுட்டு யூவி மிஸ் ஆயிடுச்சு கடைசி.
29% நான் ஆடணுமா அந்த கடைசியில புள்ளி வச்சு முடிச்சிருவான் அப்புறம் நான் எப்படி சமாளிக்கிறது வாங்காம இருக்கீங்க அந்த ரோல் செட் இல்லைங்க நான் வாங்குறேன் எனக்கு வளர்க்கலை இப்போ யாருக்கா வாங்குறேன் நான் முட்டிட்டேன் இந்த வர்றாங்க ஏன் சாப்பிட்டு தாங்க போகுது உங்க சாப்பிட்டு கூட நல்லா உளுந்துருக்குங்க நீங்க நல்லா காத்தோட்டமாக ஆடிட்டு இருக்கீங்க நாங்களும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எவனையும் தொட விடாம உங்களை பார்த்துக்கிட்டு நீங்க ஒரு தடவை கூட அப்படி செஞ்சதில்லை என் சாப்பிட்டு போடும் போதே வந்துடுவாங்க இங்க பாருங்க ஆனால் உங்க சாப்பிட்டு விழுவும் போது அவனை பக்கத்தில் வரவிடாமலாம் நான் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் ஞாபகம் ஒரே பார்த்துட்டேன் வரவேன்னு பார்த்தேன் வந்துருக்கான் இப்போ குழந்தை காமெடி தப்பு செஞ்சுக்கலாம் வந்தேன் பிடிச்சி வைப்பீங்கன்னு வந்தேன் ஆனால் சாப்பிட்டு போடுவேன் மஞ்சள் பவுடர் இருக்கு அதை முடிச்சு வருமானம் இருக்குமா மேட்ச்சு அடி நாட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி கட்ட மறக்குது கொட்டை தெரிக்குது போன மேட்சே அடிச்சிருக்கலாங்க அது விட்டு மிஸ் கடைசி ஒரு மிஸ்டேக் அடி நாட்டி அவர் குறுக்க வந்துட்டாரு கடைசி அப்படியே நானே முட்டான நானே காப்பாத்துறேன் நானே ஓடணும் நீங்க என்னதாங்க பண்றீங்க அடிச்சது தாங்க அவரை பேட்டில் போறீங்க என்னதாங்க நீங்க என்னங்க செய்வீங்க யாருங்க அடிச்சீங்க என்னது நம்ம ரெண்டு டீம் இல்லையா டீம் மாத்துமா இல்ல வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டுமா அது வின் பண்ணலாம் நீங்க டிஆர் பத்தி வரல எஃப்கேவா இருக்கீங்க டிஆர் பத்தி எஃப்கே எடுத்து நம்ம நிக்கிற லைவ் கூட கொஞ்சம் டக்குன்னு போறதுக்கு பாலே எடுத்துடலாமா சரி எடுங்க போலாம் பாருங்க எல்லாம் செத்த வச்சு அடிக்கிறாங்க இவ்வளவு திருஷ்டி யோசிச்சு எடுக்கலாம்ல சரியான ஆளு. நான் எதுக்கு இவன் அடிக்கிறேன்னா எவனா டக்குன்னு முடிக்கிறான் நீங்க ஒத்துழைக்கவே மாட்டீங்க அங்க பாப்போம் எதைதாங்க பாக்குறீங்க ஒண்ணுமே என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டீங்க கூட ஆள போகுது என்ன செய்யலாம் கீழே போய் தலைப்பு கட்டியிலே இருந்துச்சு இங்க அப்படின்னு நெல்லு வருது. இங்க வந்துருங்க அப்படியே டக்குன்னு இன்னும் கழுப்பு வரல. அது என்ன ரத்தம் நீங்க பேசிக்கிட்டு. எனக்கு கழுப்பு வரா மேல போகும்போது கழுப்பு வர இருந்துச்சு கீழே வரும்போது கழுப்பு வரலாம் ரெண்டு ஸ்டாக் வச்சிருக்காங்க ஓரத்திலே ஒரு அடிச்சா என்னதான் செய்யணும் இல்ல வந்து குழந்தையா ரெடியவா இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்டு கடைசி நேரத்தில் நாட்டை திருப்பிட்டாரே ஸ்டாங்கியாங்க ரெடியவா கடைசி நேரத்தில் மூளையில வச்சு சுக்கல வச்சு அடிச்சது யாரு உங்களையா அது தடுக்க ஒண்ணுமே இருக்க முடியாது நமக்கு நீ முடியாது ப்ரோ அது ஒண்ணுமே செய்ய முடியாது பிரான்ஸ் ஆயிடுச்சு கடைசியில் ஓட முடியும் எனக்கு விளங்க முடியும் கடைசி வரை அடிக்க ஒன்றும் செய்யக்கூடாது ரன்னிங் தான் போடும் நீங்கள் அப்படியே என்னோட ஜெராக்ஸ் ஆக சிறந்த பொறுமை கிளைமேக்ஸில் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் உணர்ச்சி போட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு தேவையில்லாம அப்படியே ஓட சுற்றி ஓடிக்கிட்டே இருப்பான் ஐயா அப்ப வாங்க ஐயா அண்ணா முடிச்சிட்டாரு ஒரு எத்துங்க எங்க ஐயாட்ட வாங்கினேன்னு சொன்னா ஓ பொண்ணு எத்துங்க ஐயாட்ட போய் இந்த அதான் உங்களுக்கு வெற்றி போடுறது ஓரத்தில் போட்டு ஓ கூட கொடுக்க முடியல கிலோ வெற்றி ஓரத்தில் போட்டு சுத்தி விட்டு 5 கிலோ ஐயாட்ட போறேன்னா ஏதாவது செஞ்சு தொலைங்க செய்யணும்னு இருக்கேன் பவர் பண்ணலாம் அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க இன்னொரு சுத்து இன்னும் ஒரு சுத்து
ஐயா அடிக்கிறது ஐயா எவனையுமே எங்க அடிக்கிறேன் எங்க அடிக்கிறேன் இவன் அடிக்கிறேன் எவன் அடிக்கிறாருன்னே தெரிய மாட்டேன். எல்லா காலம் வச்சு ஏன்ட்டு கேட்டு இருக்காரு ஆமா கொஞ்சம் காப்பாத்தி அம்மா தான் இருக்கேன். இது வந்துருங்க இங்கிட்டு வாங்க. எங்க சித்ராதீங்க ஐயோ ஐயா கருத்தவாங்க வைக்கிறாங்க ஐயா காலை வாட்டி சுத்துறாரு ஏன் டிகிரி வச்சு அடிக்கிறாரு ஐயா ஐயா காலை வாட்டி பத்திட்டாரு ஐயா இந்த மாதிரி 4 நாள் ஐயா ஐயா அடிச்சிட்டாரு நான் ஐயா இனிமேல் வருவாங்க வராங்க வாங்க போறது அதனால லைஃப் ஐயா வச்சு வாங்க ஓடியாங்க. எப்படி ஒரு வேடிக்கை என்ன மாதிரி வேடிக்கை இங்க வாங்கலேன் ஏன் வர மாதிரி சபலம் இருக்கா? ஐயோ மனசு இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படியா பண்ணுவாரு இங்க வாங்கலேன் அப்படியே அவ்வளோதாங்க அனுப்பிவிட்டேன். ஒரு மாசம் போங்கன்னா போயிடணுங்க. வந்துருக்காங்க ஓரத்தில் ஓட்டு குத்து குத்து மேல் போய் சைடு போடு மேல் போய் சைடு போடு மேலே ஏறும்போது பக்கத்துலேயே ஒரு நாளையே குத்திட்டாரு பக்கத்துலேயே வந்து தியானம் டீம் அந்த இந்த டீம் அந்த மேட்ச் முடிச்சு யாருக்குங்க ஒரு முடிச்சு 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 ஓரத்தை வச்சுக்கிட்டு அந்த மேட்ச் எல்லா மேட்ச்லயும் ஓரத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு அவர்கிட்ட அந்த அளவு டெக்னிக் வச்சு அடிக்கிறாரு சாந்தாங்க அடிச்சாலும் அப்படி பிடிக்கிறாரு வாங்க இந்த கட்டணம் ஸோ வாங்கியிருக்கவே மாட்டேன் வந்து வாங்கிட்டாரு ஐயா கால் ரெண்டு சுட்டு வாங்கிட்டாப்ல ஐயோ பவர் வச்சிருக்காரு
என்னது பெரிய கொண்டு போய் செத்துருந்தா செத்துட்டேங்க நல்லா இருக்கீங்க என்ன நடக்குது? நீ தான் போய் சேர்ந்தீங்களா? இடிச்சிட்டாரு மேல இடிச்சு அதனால உள்ளே மாசே காமிச்சிருக்கலாம். செத்து செத்து ஏந்தாலும் போறீங்கன்னு எனக்கும் புரியல. எப்படியும் நிக்க மாட்டீங்க, செத்தும் போறீங்க. நான் உச்சர கொடுத்து ஆடுறேங்க. கொஞ்சம் எனக்கு கோஆபரேட் பண்ணதுன்னா கூட என் கூட முன்னாடி ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வாங்க ரோஸ் பவர் மட்டும் போட்டுக்கிட்டு காமெடியா பண்ணாதீங்க. ரோஸ் பவர் போட்டு இந்த சொல்ல அந்த காமெடி தான். ரோஸ் பவர் காமெடி தான். இந்த ரோஸ் பவர் என்னதாங்க இருக்கு? முடிச்சு வைங்க, ஏதாவது பண்ணுங்க. பிடிச்சு வச்சு முத்துறாங்க ஒரு இங்க 150% லாபம். ஆனா எப்படி என்னன்னா எனக்கு ஒரு என்ன பண்றது? அதான் படுத்து கிடக்குறாங்க. அவன்கிட்ட போய் சீனை போட்டுட்டு இருக்கீங்க. சிங்காய் அடிக்க வந்த குறி மாறிடுச்சு. சிங்காய் நான் தாங்க சிங்காய். நீங்க தான் சிங்காய் இல்ல ரெண்டே தான் வந்து காப்பாத்தணும். நான் பிடிச்சி வச்சு நீங்க வந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை டீம் ஷர்ட் போல தெரியுமா? ஆனா ஒரே வார்த்தை பிடிக்காதீங்க, வரமாட்டேன். அது வந்து நான் பிடிக்கவே விட்டுட்டேன். கிருக கிருக இருவாய். ரெண்டு வாங்குங்க ரெண்டு வாங்குங்கடா அக்கிடிச்சிரடா உருண்டு வா உருண்டு கடைசி நேரத்துல ஓரத்துல போட்டு அப்படியே அந்த வட்டப்பட்டி மட்டும் வந்துருக்கா. அடுத்து பாத்தீங்களா? அட்டைப்பட்டி பாத்தீங்களா? அரைக்கடை. அட்டப்பட்டி மட்டும் ஒன்று சேர்த்துருக்கா. பயிரும் நானும் போகும்போது போயிட்டேன். நானும் பயிர் தாங்க இடிச்சு